அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ்ல ரவுண்ட் 5ல நடந்த ஒரு முக்கியமான கேம் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிச்சர்ட் ராப்போர்ட் அப்படிங்கிற பிளேயருக்கும் பிரக்ஞானந்தாவுக்கும் நடந்த ஒரு கேமு. ஸோ இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ராப்போர்ட் அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா D4 வந்து கேமை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிப்ளை இருக்குது. நைட் F6, ஸோ C4 எல்லாமே நார்மலான மூவ் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவ் எதுவும் கிடையாது. E6 ப்ரிப்பேரிங் தி நிம்சோ இண்டியன், இதை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் பேசியிருப்பேன். ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நைட் F3 ஆடுவாங்க. பட் ரெப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் C3 ஆடுறாரு, இன்வைட்டிங் தி நிம்சோ இண்டியன். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் யூ கேன் ப்ளே F3, ஓகேங்களா. ஸோ சாமிஸ் வேரியேஷன், குயின் டு C to the கிளாசிக்கல் லைன், ஓகேங்களா. இல்லை சில பேர் டைரெக்டாகவே வந்து இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுவாங்க. ஆர் E3 கேன் பி பிளேட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஈவன் நைட் F3 கேன் பி பிளேட், ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா குயின் டு C2. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஆஃப்டர் கேஸ்லிங் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுவோம். அப்போ அவர் கேப்சர் பண்ணும்போது நம்ம குயினால் கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குயினை டெவலப் பண்ணதுக்கு பதில் மற்ற பீஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக டபுள் பான் ஆயிருக்கும். அண்ட் இந்த C4 பான் தான் நமக்கு டார்கெட். என்னுடைய ப்ரொஃபைலில் நிறைய நிம்சோ இண்டியன் கேம்ஸ் இருக்கும். அது ஃபாஸ்ட் கேமாக இருந்தாலும் சரி, ஸ்லோ கேம்ஸாக இருந்தாலும் சரி. மோஸ்ட் ஆஃப் த நிம்சோ இண்டியன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா as a பிளாக் பிளேயராக ஐ திங்க் இப்போ ஒரு 10 கேம் விளையாடுறேன்னா 8 கேம் நான் தான் வின் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. பான் டபுளாக இருக்கும்போது இந்த பானை டார்கெட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இந்த பிஷப்பையும் இந்த நைட்டையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஈஸியாக இதை டார்கெட் பண்ணலாம். இந்த நைட் எப்படி வரும்னா நைட் C6, நைட் டு A5 அண்ட் தென் டார்கெட் ஹியர், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. சி பானை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ருக் C8. இது வந்து சின்னதாக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ குயின் டேக் C3, D5, சென்டரை பிரேக் பண்ணுறாரு. ஏன் சென்டரை பிரேக் பண்ணுறாரு, நம்ம கேஸ்லிங் பண்ணியாச்சு. ஆனால் ரெப்போர்ட் வந்து இன்னும் கேஸ்லிங் பண்ணலை. ஸோ அதனால் சென்டரை பிரேக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு G5 பின்னிங் தட் நைட். ஸோ C5 அகெயின் ரொம்ப அக்ரெசிவாக போகிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பானை கிவ் அப் பண்ணுறாரு. ஸோ பானை கிவ் அப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓப்பனிங்கில். ஏன்னா நம்ம சரியான முறையில் வந்து அந்த பானை கிவ் அப் பண்ணி அது சரியான முறையில் தக்க வைக்க முடியல அந்த அட்வான்டேஜை அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஓகே பானை கொடுக்குறியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பான் கிராபராக மாறி அந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் வந்து D4, இதுதான் அந்த ஐடியா, ஓகேங்களா. ஸோ குயினை மிஸ்பிளேஸ் பண்ணுறது. ஆஃப்டர் குயின் டு G3, இந்த மோஸ்ட்லி இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் கிடையாது. அப்போது வந்து இந்த மூவ் கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் குயின் G3 விளையாடிருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா இப்போது இந்த பிஷப் ஸ்கோப் இல்லைனா, இந்த பக்கம் இல்லைனா நம்ம G2ல போடணும். அப்போ G3 ஆடணும். அப்போ குயின் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ தட் மீன்ஸ் நீங்கள் திரும்பவும் குயினை மூவ் பண்ணணும் சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ நைட் BD7 அண்ட் தென் நைட் F3 டெவலப்பிங் மூவ் ட்ரைங் டு கேப்சர் த பான். நவ் E5, ரூக் டு D1, ரூக் டு E8 அண்ட் தென் B4. இந்த இடத்துல ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தைரியமாக வந்து விளையாடுறாரு ரிச்சர்ட் ராப்போர்ட். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரூக் D1 மீன்ஸ் என்னென்னா, இப்போ கிங் எப்படியும் நம்ம வந்து சென்டர்லேயே இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஃபாலோ அப் பார்த்திங்கன்னா ரூக் E8க்கு அப்புறம் இந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவருக்கு பிரகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது குயின் சைட் மெஜாரிட்டி. நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெப்போர்ட்டோட சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஈவன் தோ வந்து C பான் வந்து டபுளாக இருந்தாலும் இது லாங் ரனில் ரொம்ப பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்ம பார்ப்போம் கேமில் கூட சில பிரச்சனைகள் அதனாலேயே தான் க்ரியேட் ஆகும். ஸோ A5 இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறாரு, அதான் அண்டர்மைன் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கண்டுக்காமல் அவர் ஹீ பிளே நைட் டு D2. ஸோ அதுக்கப்புறம் A takes B4, A takes B4, த ஃபைல் இஸ் ஓப்பன். ஆனால் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருந்தாலும் எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது அடுத்த கேள்வி, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த பிஷப் பின் ரொம்ப அனாயிங்காக இருக்குது. யூ கேனாட் ப்ளே H6 பிகாஸ் வி கேன் சிம்ப்ளி டேக் பிகாஸ் ஆஃப் த அப்சல்யூட் பின் ஆன் த பான். ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாரு, கிங் F8 விளையாடுறாரு, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ். ஏன்னா இதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து கிங்கை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் குயின் B3. ஸோ வந்து குயினை வச்சுட்டு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே போகிறாரு அங்கே வராரு. இப்போ பார்ப்பீங்க, ஏன்னா திரும்ப குயினையே மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனாலும் வந்து சரியான முறையில் வந்து அவரை தண்டிக்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிங்கை வந்து சென்டரில் இருக்குது. இன்னும் பாருங்கள், இந்த 2 பீஸு ஆக்சுவலாக இட் இஸ் லைக் நவ் ஸ்மதர்டு. இப்போ எந்த பீஸுமே வந்து எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கொடுக்கல. ஸோ கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் இல்லை. ஸோ நான் ஃபைனலி H6 ஆஃப்டர் பிஷப் H4, E4. ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளாக் இஸ் டூயிங் குட். நம்ம எவல்யூஷனை பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் இந்த பொசிஷனில்.
ஏன்னா வந்து இந்த பானோட ஆக்டிவிட்டி நம்மளுடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா, நம்ம இவரோட டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் E3 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியான மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நைட் டு E5. ஸோ நைட் டு E5 விளையாடினோம்னா அவர் என்ன பண்ணுவார், ஹி வில் பிளே நைட் டேக்ஸ் E4 அண்ட் தென் G5, நைட் டு D6. மேபி நம்ம இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சை கூட கொடுக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் G takes H4, knight takes E8, queen takes E8 and black is completely winning in this position. ஏன்னா உங்கள் கிங் இன்னமும் சென்டரில் தான் இருக்குது. H3 is coming. ஓகேங்களா? ஸோ சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம் இன்னும் நெக்ஸ்ட்டு மூவ்ஸில், ஃபியூ மூவ்ஸில். H3 is coming, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஒன்ஸ் H3 வந்துட்டால் அந்த லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீக் ஆகிடும். உங்கள்கிட்ட பிஷப் இருக்குது, இருந்தாலும் நமக்கு அதிகப்படியான கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ரெண்டாவது, உங்களுக்கு டார்க் ஸ்கொயர் பிஷப் இல்லை. ஓகேங்களா? த நைட்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். வி ஹேவ் த A file. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆல்சோ கேன் ஜாயின் த அட்டாக். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த பொசிஷனில். பட் அவர் கம்ப்ளீட்டாக அந்த மூவ் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃப்டர் E3 நிறைய பேருக்கு தோணுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா, இதை கேப்சர் பண்ணுறது. இதை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒயிட் வில் பி பெட்டர். ஸோ ஏன்னா அவருக்கு இருந்த எல்லா டெவலப்மெண்டல் ப்ராப்ளமும் நீங்களாகவே ஹெல்ப் பண்ணிடுறீங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நைட் E5, பிஷப் E2 ப்ரிப்பேரிங் த கேஸ்லிங் மூவ். இஃப் சப்போஸ் நீங்கள் அதை இன்டர்ஃபியர் பண்ணதான் நினச்சிக்கிட்டு நைட் 2 D3 செக் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பிஷப்பை கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் E takes D3 இந்த பான் வந்து இட்ஸ் அ டெட் பான். ஓகேங்களா? இந்த பான் எங்கேயும் போக போகிறது கிடையாது. அதனால தான் ஒயிட் வந்து இங்கே பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஈவன் ஆஃப்டர் கேஸ்லிங் யூ கேன் கெட் திஸ் பான். பட் இருந்தாலும் நைட் F3க்கு அப்புறம் ஒயிட் வந்து பரவாயில்ல. ஓகேங்களா? பிளாக்குக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. நான் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோயிங் பேக் இன் திஸ் பொசிஷன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆஃப்டர் E3 ஹீ பிளேட் பான் டு D3. இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக டெம்ப்டிங் மூவ். எல்லாருக்குமே நம்ம அடிக்கடி சொல்கிற அந்த வார்த்தை அது டெம்ப்டிங் மூவ். டெம்ப்டிங் மூவ்னா நமக்கு தோணும், ஐயோ இது விளையாடியே ஆகணுமே, என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்கே, பானை வந்து D3 கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் த சென்டர் எனிமோர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இமேஜின் இங்கே இருக்கிற எந்த பீஸுமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். எல்லா பீஸுமே நம்ம இல்லை. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் கிங் அண்ட் பான் எண்ட் கேம். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வி ஆர் கோயிங் டு அண்டர்மைன் திஸ் பான் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சரை அண்டர்மைன் பண்ணிடுவோம். மேபி அவர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த என் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 பானை புஷ் பண்ணி 2 பானை எங்கேயாவது போயிட்டு 6th ஆர் 7th ரேங்கில் ஈஸியாக வந்து நிறுத்தி அந்த த்ரெட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது டைரெக்டாக என் கேம் போனாலே ஒயிட் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக்காக. ஓகேங்களா? அதனால் இது தப்பான மூவ்னு சொல்கிறேன். எப்போவுமே வந்து இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் பானை வச்சு மெயின்டைன் பண்ணணும், ஆர் யூ ஹேவ் டு டிஃபெண்ட் வித் த பீஸ். அதனால தான் நைட் E5 வாஸ் த ரைட் மூவ். பட் ஹீ பிளேட் D3. ஸோ H3 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் G5 வரும்போது நம்ம பிஷப்க்கு வந்து ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் தேவை. ஸோ G5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G3, நைட் டு E5. இப்போது அதாவது நம்ம வந்து ப்ரக்கோட சைட்லேருந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே 2 நைட் வந்து ஆக்டிவாக இருக்குது. இவரோட கிங் வந்து இதுவாக இருக்குது. ஆனால் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பானே வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ அவரோட பானை இருக்கிறதுனால இவர் ஆக்சுவலாக சேஃபாக தான் இருக்கார். யுவர் பீஸ் கேன் நாட் என்டர் த பொசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஃப்டர் குயின் B2 யுவர் நைட் இஸ் ஹேங்கிங். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு மூவ் யுவர் நைட் ஆர் யூ ஹேவ் டு டிஃபெண்ட் ஒன் மோர் டைம். ஸோ குயின் E7, ரூக் A1. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ரூக்கையும் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இவரோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, இது வந்து செஸ்ஸில் வந்து நம்ம ஓப்பனிங்லேயே முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இது லாங் டைம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த என் கேம் வந்து எப்படி பார்த்தாலும் பிளாக் வந்து தோக்க தான் போகிறாரு. ஓகேங்களா? அன்லெஸ் அன்டில் ஒயிட் வந்து பெரிய தப்பு பண்ணி சாதாரணமாக இல்லை வந்து ஃப்ரீயாகவே இந்த பான்ஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவர் தோல்வி அடைகிற அவசரம். நம்ம வந்து அதர்வைஸ் வந்து இவர் தோக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? பட் இது ஏன்னா அவங்க ரூக் இஸ் ஹேங்கிங், பட் தேர் இஸ் நோ குட் வே டு டிஃபெண்ட் இட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் குயின் டேக்ஸ் A1. நவ் த குயின் இஸ் ஆக்டிவ். பிஷப் F5. எல்லா பீஸுமே டெவலப் பண்ணியாச்சு. இன்னமும் ஏங்க வந்து ஒயிட் பெட்டராக இருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன சில காரணம் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, ஆல் டுகெதர் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. குயின் டேக்ஸ் E5, குயின் டேக்ஸ் பிஷப் டேக்ஸ் E5, குயின் டேக்ஸ் E5, குயின் டேக்ஸ் E5 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் E5. ஆஃப்டர் G4 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த பொசிஷனில் கூட ஐ திங்க் நீங்கள் பின்னாடி இருந்தால் கூட அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் A ஃபைலுக்கு வந்துட்டு நம்ம எப்படியாவது என்ட்ரி பண்ண பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த ரூக் நம்ம கடைசி கேப்சர் பண்ணதால் இப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணார்,
அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் என் கேம்குள்ளே போகிறாரு. ஸோ G4, பிஷப் G6, பிஷப் டு G2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு பில்டப் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் ப்ரெஷரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டாக்கர் இருக்காங்க. இந்த நைட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஆன் D2. ஓகேங்களா? செகண்ட் ரேங்க்கில் இருந்தாலுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கு. தட் என்னென்னா ஒரு டார்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்ம பீஸ் ப்ளே வந்து ஒரு டார்கெட் இருக்கணும். ஒரு டார்கெட் இல்லை அப்படின்னாக்கா இட்ஸ் அ வேஸ்ட் மூவ் இல்லையா? ஸோ அதனால் நைட் டு D2 வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ கடைசியாக பிஷப் டு G2 விளையாடிருக்காரு. அண்ட் தென் ரூக் டு E8. இந்த பொசிஷனில் நிறைய பேருக்கு வந்து ஓகே நம்ம கேஸ்லிங் பண்ணலாமா, இல்லை நைட்டை மூவ் பண்ணிவிட்டு கிங் ஆக்டிவேட் பண்ணலாமா? இதை வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் என்னவா பண்ணலாம். ஏன்னா கேஸ்லிங் பண்ணுறது முக்கியமா, இல்லை நைட்டை வந்து அன்டெவலப் பண்ணிவிட்டு நம்ம கிங்கை வந்து D2 போடுறது முக்கியமா? இது 2 கேள்விக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து யோசிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியான பதிலை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்சர் சொல்லலை சரிங்களா? ஸோ இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஹி ப்ரிஃபர்டு நைட் டு B1. ஓகேங்களா? இவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ தானே சொன்னீங்க நைட் டு D2 ரொம்ப பயங்கரமான ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் நைட்டை B1 கொண்டு போனீங்கன்ற கேள்வி அடுத்த கேள்வி உடனே வரணும். தட் மீன்ஸ் நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐடியா இஸ் வெரி சிம்பிள். I want to go to D2, C3, king to D4, and then again the knight goes to D2 to attack the pawn. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு அட்டாக்கிங் பிளான். ஸோ நைட் டு D7 and then king to D2, rook to A8, அடுத்து கிங் C3, rook A2. ஸோ உள்ளே வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிரச்சனை என்னென்னா இந்த பான் இஸ் ஹேங்கிங். ஆனால் அதை கண்டுக்காம தான் இந்த வேரியேஷனுக்குள்ளே போகிறாரு. அவரோட ஐடியா வந்து சிம்பிளுங்க. ஏன்னா ஆஃப்டர் ரூக் டு D1 ஓகே நமக்கு பான் கிடைக்குது. ஓகேங்களா? இட்ஸ் வெரி ரிஸ்கி. பார்க்குறதுக்கு வந்து ரிஸ்கியாக தோணுனாலும் பான் கிடைக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் டு D2 போகிறாரு. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பீஸை வந்து கேம்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவரோட கிங் இருக்குது எங்கே இருக்குது, நம்ம கிங் எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அப்போ நம்ம கிங் ஈஸியாக வந்து D4 போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேம் இது ரிச்சர்ட் ராப்போர்ட்டோட கேமு. ஸோ அதனால தான் இந்த கேம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிறகு வந்து இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லாஸ் இது இருந்தாலும் நம்ம இந்த கேம் பார்க்குறதுக்கான காரணம் இதுதான். ஸோ எப்போவுமே கேஸ்லிங் பண்ணி தான் நம்ம விளையாடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து இந்த கரெக்டான பீஸ் ப்ளே இருக்கணும். ஆனால் உங்கள் ஆப்போனண்ட் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ ரூக் F6 கண்டிப்பாக ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா ஸோ ஏற்கனவே சொன்னால் ஸ்லோ கில். ஸோ கிங் டு D4 அவர் கிங் ரீச் தி ஸ்பாட். அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிங்கை கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிங் வந்து ஈல இருந்தது இல்லையா, அண்ட் தென் த கிங் கான் டு த D2 ஸ்கொயர் அண்ட் தென் C3 அண்ட் தென் டு D4. இப்படி ஏற்கனவே நம்ம விதித்தோட கேமும் பார்த்தோம் இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து என்ன பண்ணார், சென்ட்ரலைஸ் பண்ணார், கிங் வாக் பண்ணார். ஃபைனலி when the king played to D2, ஐ திங்க் கிங் டு D2 அந்த இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு இல்லையா, ஸோ ஆப்போனண்ட்டை. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் கிங்கை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரூக் டு E6, நைட் C3, நைட் F6. ஏன்னா இப்போ வந்து எல்லா பீஸும் வந்து என்ன பண்ணணும், இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஸோ ஆஃப்டர் B5 நம்ம சொன்னது தான் நடக்க போகுது. இந்த ஒரு பானு 3 பானு டபுள் பான் தான். பட் when I push the pawn நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த டபுள் பானை அன்டபுள் பண்ணி தான் ஆகணும். சரியான முறையில் அதை புஷ் பண்ண வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஆஃப்டர் கிங் டு G7 he played rook A2. அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குயினிங் ஸ்கொயருக்குலாம் பிரச்சனையே கிடையாது. யுவர் பாசர் இஸ் நாட் கோயிங் எனிவேர். ஏன்னா நம்ம நைட் இஸ் ஆல்ரெடி கார்டிங் த குயினிங் ஸ்கொயர். ஓகேங்களா? ஈவன் இஃப் யூ ப்ரொமோட் ஐ கேன் கிவ் அப் த நைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 3 passes will be more stronger than this one passer. So H5, so trying to create some counter attack on the king side, but it is late. So G takes H5, bishop F5. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரூக் டு B2 ஓடுறாரு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாகவே மேலே போயிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் டிஃபெண்டிங் பான் வந்து பின்னில் இருக்குது, யுவர் ரூக் இஸ் அன்டிஃபெண்டட், த பின்ட் பீஸ் ஷுட் பி அட்டாக்ட் செகண்ட் டைம். ஸோ வி புஷ் த பான் அண்ட் இட்ஸ் கேம் ஓவர். ஸோ அதனால் வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வின்னு. பட் ராப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அதை சூஸ் பண்ணல. ரேதர் ஹி பிளேட் ரூக் டு B2. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹி இஸ் ப்ரிப்பேரிங் த மூவ் C6. அவர் நம்ம கேப்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, அவர் இஸ் நாட் கோயிங் டு கேப்சர் பேக், ரேதர் ஹி வில் புஷ் ஃபார்வர்ட் வித் B6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் தி குயின். ஸோ H6, ஐ மீன் குயின் ப்ரொமோஷன். கிங் H6, rook F2 threatening the bishop,
பிஷப் கோஸ் பேக் அண்ட் தென் நைட் டு d5 சென்ட்ரலைசிங் தி நைட். இப்போ ஆக்சுவலாக திரும்பவும் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பானை கேப்சர் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் அவாய்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் ரூக் டேக்ஸ் f7 கிங் டு பான் டு d2. இந்த பொசிஷனில் நேச்சுரல் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மூவ் இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே நேச்சுரல் மூவ் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ரூக் f1 அண்ட் நைட் டு c3. நிறைய பேர் வந்து ரூக் f2 வந்து நீங்கள் வந்து ரூக் f1 வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆனால் ரூக் f1 வந்து இட்ஸ் அ பிளண்டர். ஏன்னா அந்த நைட் வந்து பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. இப்போ தானே h5 போனார், ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு உங்களை அட்டாக் பண்ணுவார். அதுதான் வந்து காமெடி. ஏன்னா இப்போ ரூக் f1 போகும்போது நைட் g3 ஏன் காமெடின்னு சொல்கிறேன்னா, ஒன்ஸ் யூ டிஃபெண்ட் திஸ் பான் இட்ஸ் அ மெயிட், இட்ஸ் அ செக் மெயிட். ஓகேங்களா. ஸோ சென்டர் ஆஃப் த போர்டில் ஒரே ஒரு பீஸை வச்சு அழகாக செக்மேட் பண்ணிடுறோம். ஏன்னா மற்ற ஸ்கொயர் எல்லாமே உங்களுடைய பீஸே வந்து உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த இது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ பிளேட் த அதர் பீஸ் நைட் c3. ஏன்னா இந்த நைட் c3 வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மூவ். ஓகேங்களா. எனி டைம் வந்து இந்த நைட்டு தேவைப்படும் போது ஹீ வில் கோ டு த d1 ஸ்கொயர் அண்ட் பிளாக் எவ்ரி திங். ஸோ ஆஃப்டர் நைட் டு g3 நைட் டு d1. இந்த இடத்துல நீங்கள் நைட் டு d1 விளையாடியே ஆகணும். அதர்வைஸ் என்ன பண்ணுவார்னா, he will fork both the pieces and then promote the pawn. So knight to d1, knight to e2 check and then king to d5. Even further போறாரு, king to d5, rook e8 and then king to d6, bishop to g6 and then rook to d7, avoiding any checks. ஓகேங்களா. ஸோ knight f4. ஸோ கோயிங் திரும்ப போகிறாரு, பட் இஸ் அட்டாக்கிங் த பிஷப். ஸோ பிஷப் அட்டாக் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு. பட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரக் கேப்சர் பண்ணிக்கிறாரு ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இட் இஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், இந்த பான்ஸை வந்து அவர் பெரிய ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணிட்டாரு. அதனால் யூ கேன் ஈவன் கிவ் அப் ஒன் மோர் பீஸ் ஆல்சோ. ஸோ ஹியர் he played a knight e1 and then king takes b7. These 3 pawns are now going to roll. So knight to d3, c6, bishop f5, c7, rook to e5. ஓகேங்களா. ஸோ குயின் நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஐ திங்க் there is this check is coming. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக கூட இருக்கலாம். மேபி நமக்கு இந்த பிஷப் செக்கு கூட இருக்குது, கேப்சர் பண்ணிடுவார். வை டோன்ட் வி, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது, இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஹீ பிளேட் நைட் b2. ஸோ ட்ரைங் டு ரிமூவ் தட் டிஃபெண்டர். நவ் நைட் டு c5 செக். ஆஃப்டர் கிங் டு c6, நைட் b3, dropping back. Rook to d8 guarding the queening square, rook to c5 check and then king to d6, g4. ஓகே, h takes g4 அண்ட் இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. சும்மா பாசிங் மூவ்ஸ் தான் எல்லாமே. ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் g4, b6 அண்ட் இந்த பொசிஷனில் ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இது ஏன் ப்ரக் ரிசைன் பண்ண கேம் ஏங்க இவ்வளோ மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றத பாருங்கள். அதுதான் நமக்கு வந்து லெசன். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பிளேயர்ஸோட ஜெயிக்கிற கேம்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த கேம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவ். ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷனில் when he played e3 d3. ஓகேங்களா. ஸோ மெயின்டைன் த பான் டென்ஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹோல்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இட் இஸ் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே. ஓகேங்களா. கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலும் அதுதான். ஸோ இந்த வேரியேஷன் வந்து அவர் மேபி அவர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை, ஏன்னா அது தெரியல. ஏன்னா நம்ம அவரோட ப்ரெஷர் நம்ம மட்டும் இங்கே உட்காந்து கமெண்ட் பண்ண முடியாது. இட் டசன்ட் லுக் குட். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் அதாவது பான் டென்ஷன் இருக்கா, ஓகே, ட்ரை டு மெயின்டைன் த பான் ஸ்ட்ரக்சர், டென்ஷன். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது கவுண்டர் அட்டாக் இருக்கா, இல்லை அதை பண்ண பாருங்கள். அந்த மாதிரி பான் டென்ஷனை ரிலீவ் பண்ணிவிட்டு விஷுவலாக லுக்கிங், அதாவது விஷுவலாக அப்பீலிங் மூவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. விஷுவலி லுக்கிங் கிரேட் மூவ் அப்படின்னு நினைக்கிறேன் இது d3. பட் அதுதான் பிரச்சனை ஆகிடுது. அவர் பான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா. அதுதான் பிரச்சனையே. அதாவது இந்த 3 பான் தான் அவருக்கு கடைசியாக பெரிய விஷயமாக மாறிடுச்சு. வீடியோ திரும்பவும் லென்த்தாக தான் வந்திருக்கு. எனிவே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்துருங்க மறக்காமல். ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதாவது நம்மளை விட சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேயும் லாங்குவேஜ் பேஸ்டு சேனல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஈவன் நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் வந்து செஸ் விளையாடுறாங்க. ஆனால் நம்ம சேனலில் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது லாங்குவேஜ் பேசிஸில் சொல்கிறேன் நான். அதாவது ஹிந்தி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் மற்ற லாங்குவேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலோட க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால்
இந்த பகிர்வு அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் பகிருங்க. அவங்க செஸ் விளையாட தெரியுதோ இல்லையோ, ஸோ எல்லாருக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.